அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். 2024 ஜூலை 24 இன்று சங்கடகர சதுர்த்தி, விநாயகரை வழிபடும் நன்னாள். இந்நாளின் தாத்பரியமும் பின்னணி கதையும் என்ன என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இறை நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது. 30 முக்கோடி தேவர்கள் முதல் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் வரை எல்லா ஜீவன்களுக்கும் படியளப்பவர் பரமேஸ்வரன். இதை அறியாதவளா பார்வதி தேவி? ஆனாலும் அவளுக்கு இந்த தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கிறாரா என்றொரு சந்தேகம். அதற்கு தீர்வு காண முனைந்தாள். சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அதற்குள் கருப்பு எறும்புகள் சிலவற்றை பிடித்து போட்டு மூடிவிட்டாள். இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு அளிக்கிறார் என்று பார்க்கலாம் என்பது அவளது எண்ணம். இதைத் தொடர்ந்து மறுநாள், சுவாமி, நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளந்தீர்களா என்று ஈசனிடம் கேட்டாள். உலக நாயகி தன்னோடு விளையாடுகிறாள் என்பது ஈசனுக்கு புரிந்தது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், இதில் என்ன சந்தேகம்? பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருந்திருக்காது என்றார். உடனே பார்வதி தேவி ஓடோடி சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாள். சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்தன எறும்புகள். அத்துடன் சில அன்ன பருக்கைகளும் கிடந்தன. சே, வீணாக சுவாமியை சந்தேகப்பட்டு விட்டோமே என வருந்தினாள் பார்வதி தேவி. மகேஸ்வரி, உனது ஐயம் விலகியதா? குறும்பாக கேட்ட பரமேஸ்வரன், சரி சரி, விநாயகன் உன்னை தேடிக்கொண்டிருந்தான், போய்ப்பார் என்றார். விநாயகரை சந்தித்த பார்வதி தேவி அதிர்ந்து போனாள். ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடனும் இருந்தார் கணபதி. ஏனம்மா அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லாவற்றுக்கும் தாங்கள்தான் காரணம் என்றார் விநாயகர். என்ன சொல்கிறாய் கணேசா? படபடப்புடன் கேட்டாள் பார்வதி தேவி. அன்னையே, அகிலம் ஆளும் நாயகனின் நித்திய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்த முதல் தவறு. அடுத்தது அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதமாக சிறையிட்டது. தாயின் பழி தனையனைத்தானே சாரும். எனவே எறும்புகளின் பசியை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் எனக்களித்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன். பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிறுத்து போனது என விளக்கி முடித்தார் விநாயகர். பார்வதி தேவி கண் கலங்கினாள். விநாயகரை அழைத்து கொண்டு சிவனாரிடம் சென்றவள், சுவாமி, என்னை மன்னியுங்கள், நான் செய்த தவறுக்கு நம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டினாள். வருந்தாதே தேவி, பக்தர்கள் என்பால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது. இதை உலக மக்களுக்கு உணர்த்த நடந்த திருவிளையாடலே இது. அன்னபூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய். அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான். விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்றே அழைக்கப்படட்டும் என்று அருளினார். பிறகு பார்வதியிடம், எறும்பு உண்டது போக மீதமுள்ள அன்னப்பருக்கைகளை விநாயகனுக்கு கொடு என்றார். அப்படியே செய்தாள் பார்வதி. அந்த பருக்கைகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது. அவரது பசியும் தீர்ந்தது. இந்த அருளாடல் சம்பவம் தேய்பிறை சதுர்த்தி திதி நாளில் நிகழ்ந்தது. இதையே சங்கடகர சதுர்த்தி நாளாக அனுஷ்டித்து விநாயகரை நாம் வழிபடுகிறோம். ஸோ, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா சங்கடகர சதுர்த்தியின் பின்னணி கதையை? இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை முழு மனதுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அந்த விநாயகர். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.